உண்மையை கூறினீர்கள் அகத்திய முனிவரே. இன்று வரை எவராலும் சிந்திக்க முடியாததை செய்து காட்டிவிட்டார்கள் இந்த இருவரும். என் விருப்பம் ஒன்றே ஒன்றுதான். மறுவாழ்வு கொடுத்த இவர்களே நாட்டை ஆள வேண்டும். இல்லை அரசே, உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் தான் ஆள வேண்டும். நினைவிருக்கட்டும், ஆபத்து என்று வருபவர்களுக்கு உதவி செய்ய மறந்து விடாதீர்கள். உன் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொள் சதீத்தன். இவர்கள் உன்னை காப்பாற்றியது கூட அந்த இறைவனின் கட்டளையாகத்தான் இருக்கும். இந்த இரு பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் விலை மதிக்க முடியாததை கொடுக்க விரும்புகிறேன். இந்த சங்கு சக்தி வாய்ந்தது. இன்னல்கள் வரும்பொழுது அந்த லட்சுமி தேவியை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். வாழ்க அன்னை மகாலட்சுமி. இவர்கள் பயணம் எப்படி இருக்கின்றதோ, லவன் குசனின் கதையும் அவ்வளவு ஆனந்தமாக உள்ளது. ஆனால் என்ன உமா? லவன் குசன் திரும்பி வரும்பொழுது லட்சுமணன் அந்த கிராமத்தில் தானே இருப்பார். கூடிய விரைவில் எவரும் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. லட்சுமணன், பரதன், சத்ருகனன் ஒன்று சேர்ந்த அந்த இளம் 2 சிறார்களோடு சண்டையிடுவார்கள். இரத்த சொந்தங்கள் எதிரெதிரே போராடும். நினைவிருக்கட்டும் பரதா, வீணாக ஒரு துளி ரத்தம் கூட சிந்தக்கூடாது. அவர்கள் சிறுவர்கள். அது மட்டுமல்லாது முனிவர் வால்மீகியின் சீடர்கள். நிச்சயம் ஏதேனும் நோக்கம் இருக்கும் பரதா. ராம கதையை பாடுபவர்கள் தவறான செயலை செய்ய மாட்டார்கள். காரணம் இருக்கத்தான் வேண்டும். நம் கண்களால் பார்ப்பது எதுவும் உண்மையல்ல. உங்கள் வார்த்தையை உயிருக்கும் மேலாக கருதுவேன். தேவை ஏற்படும் பொழுது என் பலத்தை நான் பயன்படுத்திதான் ஆக வேண்டும். உத்தரவு தாருங்கள். அந்த குதிரை எங்கே? இங்குதான் இருக்க வேண்டும். அந்த குதிரை இங்குதான் எங்கோ இருக்கிறதா? இங்கு நிச்சயம் மாய சக்தி இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த முனிசிறார்கள் தெரியவில்லை. நான் திரும்பி வரும் வரை சத்ருகனனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இன்று அந்த முனிசிறார்களின் வேடத்தில் வந்த அந்த அசுரர்களை நான் அழிக்காமல் விட மாட்டேன். மீண்டும் வந்து விட்டீர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். எங்கே மறைந்திருக்கிறான் அந்த மாயக்காரன்? உண்மையை கூறினால் உயிர் பிழைப்பாய். அங்குதான் இருக்க வேண்டும். இந்த முயற்சியை நாம் கடந்த பல வருடங்களாக செய்கிறோம். ராமனின் அயோத்தியை எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த அற்புதமான யோசனை அரசே. ஒருவேளை இந்த திட்டம் நிறைவேறினால் ராமன் இந்த முறை அவன் மகன்களை அவன் கையால் கொல்லாமல் விட மாட்டான். ராமன் நடைபிணமாகி விடுவான். என் மகனின் மரணம் என்னை பாதித்தது போல் அவனையும் பாதிக்குது. நடுங்குகின்றான். அவருடைய காரியம்தான் அவருக்கு முக்கியமானது. அந்த பேய்களிடமிருந்து நம்மை அவர் காப்பாற்றினார். அந்த உதவிக்கு பதிலாக அசுவமேத வேள்வியின் குதிரையை கேட்டுவிட்டால் அரக்கும் ஆனந்தத்தில் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. இனி என்ன செய்வது? சிறுவர்களே, நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் குழப்பத்தை தீர்க்கவா? இருந்தாலும் ராம கதையை கூறினால் நான் அதை கேட்க ஓடிச் சென்று விடுவேன். என்னிடம் தீர்வு இருக்கிறது. என்ன அவர்களே? நன்றி. அகத்திய முனிவர் அவர்களை ஒரு முக்கியமான செயலிற்காக அனுப்பியிருக்கிறார். குதிரையின் புனிதத்தன்மை கெடாமல் இருக்கும் வரையில் தான் அந்த குதிரைக்கு தேவர்களின் பாதுகாப்பு கிடைக்கும். இதில் என் மாய சக்திகள் அடங்கி இருக்கிறது. இதை இந்த குதிரையின் அருகே கொண்டு செல். என் உதவியால் அந்த குதிரை உன் பார்வையில் பட்டுவிடும். புனித தன்மையை இழந்தால் பிறகு அந்த தேவர்களும் துணை புரிவதை விட்டு விடுவார்கள். இந்தாருங்கள்,
இது குதிரைக்கு. என்ன செய்கிறாய்? மெல்லமாக பேசு. அதை என்னிடம் கொடுங்கள், நான் எடுத்துச் செல்கிறேன். வேண்டாம், உங்களுக்கு ஏன் சிரமம்? கேட்கிறார் அல்லவா, அவரிடம் தந்துவிடு. லட்சுமணன் எங்கே? இளவரசர் சத்ருக்கனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த இரு முனி சிறார்களையும் கண்டுபிடித்து கொல்வதற்கு சென்றிருக்கிறார். நினைவிருக்கட்டும் பரதா,